நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசீர்வாதமான ஓய்வு நாள் அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஆதாம் எவ்வளவு மிக சிறந்த ஞானி, ஆதாம் எவ்வளவு பெரிய ஞானி, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எவ்வளவு பெரியது. கொஞ்ச நேரம் நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்து பார்ப்போம். அதாவது வேதத்தில் முதலாவதாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசியுங்களேன். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அதாவது இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது அவருடைய பார்வைக்கு நல்லதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கு அதாவது உயிரினங்களினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவனை குறித்து அவர் வைத்திருந்த பொறுப்பையும் கூறுகிறார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அதாவது அவங்க கையில எல்லா அந்தஸ்தும் எல்லா விதமான கட்டுப்பாடும் அவர்கள் கையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை தேவன் முடிவு செய்தார் என்று பார்க்கிறோம். அதாவது ஒருவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு தேவனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவானவருக்கு சொல்லப்பட்டது. அவர் சமாதானத்தின் பிரபு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள், அவர் விடுதலையின் அவர் இரட்சகராகவும் அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராகவும் வருவார் என்று அவருக்கான அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கான மிக முக்கிய அந்தஸ்து, அவருக்கான மிக முக்கிய பொறுப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அவரை குறித்து சொல்லப்பட்டது பாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு மனிதரை குறித்தும் சொல்லப்பட்டது. யோவான் ஸ்நானகனை குறித்து அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்பக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு மனிதனாக இருப்பான். அவன் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் முன்னோடியாகவும் அந்த பாதைகளை செவ்வை செய்கிறவனாகவும் கிறிஸ்துவனுடைய ஊழியமானது துவங்கப்படும், கிறிஸ்துவனுடைய ஊழியமானது நன்மையாக நடக்கவும் அவன் பாதைகளை அந்த அவென்யூ ரூட் ஏற்படுத்துவான் என்பது யோவானை குறித்தும் சொல்லப்பட்டது. ஆனா இங்க மனிதனை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து வாசிப்போம். 28வது வசனத்தை வாசிங்களேன். 1வது அதிகாரம் 28வது வசனத்தை. அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்ல, அதுக்கு முந்தின வசனம், தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்படுகிறான்னா, அதான் சில சமயங்கள்ல
நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்றது உண்டு. அது சின்ன பிள்ளைங்க பிறந்திருக்கும் போது பேர் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டமா வருவாங்க. ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நல்ல செய்தி சொல்லலாம். இவன் கை விரல பார்த்தா இவங்க பாட்டி விரல் மாதிரியே இருக்கு, இவன் காலை பார்த்தோம்னா இவன் தாத்தா கால் மாதிரியே இருக்குது, இவனுடைய அவனுடைய மூக்கு அவனுடைய கண்ணெல்லாம் பார்த்தா அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் அவனுடைய சாயலை சொல்லி சொல்லி அவர்கள் ஆசைப்படுவார்கள். அந்த சாயலை பார்த்து சிலருக்கு பேர் வைப்பார். அதாவது சில பிள்ளைகள் பேர் எப்படி இருக்கும்னாக்கும், அதாவது சிலர் கேட்பாங்க, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்து இந்த பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாயலும் பெயரும் சிலருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். பிறந்ததும் பார்த்து வச்ச பேர் மாதிரி இவ்வளவு அழகா இருக்கே பேரு, இந்த முகத்துக்கும் இந்த சாயலுக்கும் இவ்வளவு அற்புதமான பொருத்தமான பெயர் வைத்திருக்கிறார்களே என்று கேட்பாங்க. தேவன் தம்முடைய சாயலின்படியே மனிதனை சிருஷ்டித்தார். ஆதாமானவன் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் எவ்வளவு மேன்மையானவனாகவும் எவ்வளவு கனம் பொருந்தின ஒரு மனிதனாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கணும். தேவன் அவன் சொன்னான்னா, உன் கையில இந்த பூமி அனைத்தையும் கொடுக்கிறேன். அதாவது உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படாத மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய ஒரு டொமினியன் அந்தஸ்து, மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள். அதாவது கிங் அப்படிங்கிறத விட, கிங்னாக்கும் ஒரு சின்ன டொமைனுக்கு தான் அவன் சேர்ந்தவனா இருக்கணும். இல்ல, அவனை கிங்கா வைக்கல. அவன் எப்படி வச்சாருன்னா, நீ பூமி அனைத்தையும், பூமியில் உள்ள சகல மிருகங்களையும், சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இன்னும் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு அவர் கொடுக்கிறார். அப்படின்னா ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நிறைய பேர் சொல்றேன். அதாவது முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா, ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவனுடைய வயது என்னவாக இருந்திருக்கும்? அவன் 10 வயசு பையனா படைக்கப்படல, முழு மனிதனாக படைக்கப்பட்டான். அந்த நேரத்துல அவனை பார்த்து ஒரு ஆள் பார்த்து, ஓகே, அவனுடைய வயதை மதிப்பிட்டு இருந்தாருன்னா எவ்வளவு மதிப்பிட்டு இருப்பார்? நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளாவே கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் ஆதாமை முதலாவது படைத்த முதல் நாளிலே பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு எந்த வயது கொடுத்திருப்பீர்கள் என்று பாருங்களேன். முதலாவது கேள்வி, ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவன் எவ்வளவு வயது நிறைந்த வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக படைக்கப்பட்டான்? அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, எவ்வளவு நாள் அவன் தேவனுடைய தோட்டத்திலே இருந்தான்? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவன் வெளியேற்றப்பட்டான்? இரண்டாவது கேள்வி. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆனால் ஆதாம் கிட்டத்தட்ட 930 வருடங்கள் உயிரோடு கூட வாழ்ந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு மனிதன், அதாவது கிட்டத்தட்ட 1000 வருடத்தை தொடக்கூடிய அளவிற்கு அதிகமாக வாழ்ந்தது மெத்துசலா வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். 963 வருடங்கள் வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். அவனுடைய வயது அவ்வளவு பெரியதாக, அவன் தான் உலகத்திலேயே அதிகமாக வாழ்ந்தவன் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆதாம் அவன் படைக்கப்பட்ட பொழுது இருந்த வயதும் அவன் வாழ்ந்த வருடத்தையும் கூட்டினோம்னா அவனுடைய வயது ரொம்ப பெரிய வயதாக கூட இருந்திருக்கலாம் என்று சரித்திர ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவு நாட்கள் வாழ்ந்த ஆதாம் எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்களை எல்லாம் அறிந்திருந்திருக்க வேண்டும், அவன் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண பார்க்கிறோம். அதாவது ஆதாமுடைய படைப்பிலேயே அவன் தேவ சாயலாக படைத்தான். அவனுக்கு என்னென்ன தெரிந்திருக்கும்? அவனுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்குமா? அவனுக்கு இப்போ நம்ம நிறைய, அதாவது வான சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்குமா? எதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவனுக்கு இந்த உலகத்திலே தெரியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஞானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும்.
அதாவது அவன் பிரில்லியன்ட் மைண்ட். ஏன்னா தேவனாலே படைக்கப்பட்டவன், அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல், அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல். அதாவது மோசே தேவனை பார்த்து வரும் பொழுது தேவனை சந்திக்கவும், தேவனோடு கூட பேசவும், தேவனோடு கூட பேசி பிரமாணத்தை வாங்கவும், தேவனோடு கூட பேசி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கான ஆலோசனைகளை பெறவும் மலைக்கு ஏறி இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகமானது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது, உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு சற்று அச்சமாக இருக்கிறது, உம்முடைய முகத்தை நீர் மூடிக்கொள்ளு. மாஸ்க் போட்டுக்கிட்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது மோசே ஆனவன் தன்னுடைய முகத்தை கொஞ்சம் அசக்கு பசக்கா முகத்தை மூடிக்கிட்டே தான் பேசுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அவன் தேவனோடு போய் பேசி இறங்கி வந்ததுனால, ஒரு நிறைய தடவை போயிட்டு வந்ததுனால அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. ஆதாமுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்கும். ஆதாமை நாம் அந்த நேரத்திலே பார்த்திருந்தோம் என்றால், அவனை நாம் நேரடியாக பார்ப்பதற்கு நம்முடைய கண் எப்படி கூசி இருக்கும், அல்லது அவனுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். முகம் மட்டும் பிரகாசமாக இருந்திருக்க முடியாது. he must be brilliance in mind. அவனுடைய, அதாவது அவனுக்குள்ளாக இருந்த அந்த மனமும் மிக மிக நேர்த்தியானதாகவும் மிக பிரில்லியண்டாகவும் இருந்திருக்க வேண்டும். அதோடு கூட ஒரிஜினாலிட்டி ஸ்டாண்டர்ட் அவன்கிட்ட இருந்தது அவன் கற்றதோ அல்லது கேள்வி ஞானத்தினாலே வந்ததோ அல்லது தானாக தன்னுடைய அறிவை விருத்தி செய்வதற்காக அவன் எப்படியமோ முயற்சி செய்து அவனுடைய அறிவோ அவனுடைய புத்தியோ அவனுடைய ஞானமோ வளர்க்கப்பட்டது அல்லது படிப்பினால் வந்தது, அதாவது கேள்வியினால் வந்தது என்று இல்லாமல் அவன் புத்திமானாகவும் ஞானவானாகவும் அறிவாளியாகவும் படைக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கும் பொழுது அவன் எப்படி சிறந்து விளங்குகிறான் வாசிக்கிறோம். வாசிங்களேன், என்னோடு கூட வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம். அங்கு நாம் பெசலேயேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிங்களேன். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தின் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். 31வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அதாவது அவனுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினீர். இந்த பெசலேயேல் யாரு? ஊரின் குமாரனாகிய ஊரின் மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயேல். ஊர் யார் அப்படின்னா, அவங்க தாத்தா மோசேக்கு கைலாக கொடுக்கணும். மோசே மலையில இருந்து அவர் அந்த போரை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது மோசேனுடைய கையை ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் ஊரும் தாங்கி பிடித்து நிற்கிறாங்க. அவருடைய பேரன் தான். ஆனா அவருடைய பேரனை எப்படி நிரப்புகிறேன் என்று நான் பார்க்கிறோம் என்றால், வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவும், அதாவது விஸ்டம், நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இது மூணும் உண்டாகுவதற்காக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அப்படின்னா, அதாவது தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புகிறார் என்றால் அவனுக்கு ஞானம், புத்தி, அறிவு இவை அனைத்தும் முழுமையாக கொடுக்கப்படுகிறது. he was the best architect. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய நிபுணன் பெசலேயேல். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய நிபுணன் யாருன்னு பார்க்கிறோம்னா சாலமோன். இன்னொரு பெரிய ஞானி யாருன்னு பார்க்கிறோம்னா நம்முடைய தானியேல். இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது அவர்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு முழுமையாக வருகிறது. அப்படி என்றால் ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய ஞானமும் எவ்வளவு அதிகமான புத்தியும் எவ்வளவு அதிகமான அறிவும் இருந்திருக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே,
தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய சாயல் ஒரு மனிதனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவன் மிக 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 சிறந்தவனாக இருக்க வேண்டும். நாம் ஆதாம போல இப்ப ஆயிரலாமா, ஆக முடியாதா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதோடு கூட அவனுக்கு இருந்த புத்தி கூர்மை. அதான் இன்னொரு கூட என்னன்னா, தேவனுக்கு துணையாக இருக்கும்படி, தேவனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்படி அவனை ஏற்படுத்துகிறான்னு பார்க்கிறோம். இப்படி இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நம்ம வந்து ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து தான் நம்ம அதிகமா வாசிக்கணும். அதாவது வாசிங்கன்னா 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம்னா, தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் பிளான் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னு யோசித்து பாத்தீங்கன்னா, அதாவது சில நிறைய வேத ஞானிகள் எழுதுனாங்கன்னா, ஆதாம் இந்த உலகம் முழுவதையும், பூமி அனைத்தையும் ஏதேன் தோட்டமாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்தை உடையவனாக இருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சாயல், தேவனுடைய அறிவு, ஞானம், புத்தி ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. தேவன் அவன் மேலே நம்பி அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மச்சங்களையும், பறவைகளையும், காட்டு மிருகங்களையும், நாட்டு மிருகங்களையும், எல்லா மிருக ஜீவன்களையும், எல்லா மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் ஆளுவதற்கான மிகப்பெரிய ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்திருக்க வேண்டும். அதாவது சில சமயங்கள்ல நம்ம வந்து ஆதாம் விழுந்து போனதை அதிகமா யோசிக்கிறோம். அவன் விழுவதற்கு முன்னதாக அவனுடைய நிலைமை எவ்வளவு மேன்மையானதாகவும் எவ்வளவு பெருமை உள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பது மிக மிக முக்கியமான காரியம். ஆதாம் விழுந்தான், யோவால் விழுந்தான் அப்படின்னு பாருங்க. விழுவதற்கு முன்னதாக அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த காலத்துல ஒரு தென்பகுதியிலிருந்து வடநாட்டுக்கோ அல்லது டெல்லி, பாம்பே இப்படி போயிட்டோ அல்லது வேற எங்கேயாவது போயிட்டோ வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட உட்காந்து கதையா கேட்பாங்க. அங்க எப்படி இருந்தது, அங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவீங்க, அங்க மக்கள் எப்படி இருக்காங்க, அங்க பாம்பேல எல்லாம் பெரிய கூட்டமா இருக்குமாமே, ட்ரெயின்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்குமாமே, டெல்லியில அப்படி இருக்குமாமே, இப்படி இருக்குமாமே, அதாவது கேட்பாங்க. அப்படி நாம் இன்று ஆதாமிடம் கேட்டோம் என்றால் அவனிடத்திலிருந்து எவ்வளவு நாம் தெரிந்து கொள்ள முடியும்? அவனுக்கு எவ்வளவு தெரிந்திருக்கும்? அதாவது ஆண்டவர் ஆண்டுகொள் என்று ஆதாமுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஆண்டுகொள் என்று ஆதாம் கொடுத்த அந்த பொறுப்புக்கு அவன் எவ்வளவு தகுதியானவனாக இருக்க வேண்டும், எவ்வளவு உயிரினங்களை எல்லாம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். தொல்காப்பியத்துல ஒரு செய்யுள் உண்டு, எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம். ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே. அதாவது ஒரு அறிவு உள்ள ஒரு ஜந்து இருக்குன்னா, ஒரு அறிவு உள்ள ஏதாவது ஒரு படைப்பு இருக்குன்னா உற்று அறிவதே. தொட்டா அதுக்கு உணர்ச்சி இருக்கும், தொடு உணர்ச்சி இருக்கக்கூடியது ஒரு அறிவு உள்ளது. ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே. உற்றுங்கிறத தொடருது, தொட்டா. அதாவது சில பிள்ளைகளை வந்து, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அதாவது முகத்தை தான் பார்க்கும்போது அதை தூக்கி கட்டினது ரொம்ப சிரிக்கும். அதாவது தூக்குனது தாயா இருந்தாலும் சரி அல்லது தகப்பனாக இருந்தாலும் சரி, யார் தூக்கினாலும் சரி, அவங்கள பார்த்து அந்த பிள்ளையை தொட்டதும் அது அந்த உணர்ச்சியில அது முகம் மலர்றதையும் அது சிரிக்கிறதையும் பார்க்கலாம். ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே. அதாவது இது கீழே என்னென்ன சொல்றாரு, இதுக்கு கீழே இன்னொன்னு இருக்கு. இப்ப தொல்காப்பியத்துல மரம், செடி, கொடி, மலர்கள் இதெல்லாம் ஒரு அறிவு உள்ள உயிரினம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு அறிவு இல்லைன்னா உற்று. இது ஆதாமுக்கு எவ்வளவு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தொல்காப்பியங்கிறது மிகப்பெரிய பழைய தமிழ் நூல். கிட்டத்தட்ட 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஒருவேளை ஆதாம் சொல்லி எழுதினாலும் எழுதி இருக்கலாம். அதாவது ஆதாம் சொல்லி எழுதப்பட்ட ஒரு நூலாகவும் இருந்திருக்கலாம், அல்லது ஆதாமுடைய கருத்து இருந்திருக்கலாம், ஆதாம் பேசிய மொழியாகவும் இருந்திருக்கலாம்ங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள். அது இன்னொரு நாள் நம்ம வரும். இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே. ரெண்டு அறிவு,
2 சென்ஸ், அதாவது 6 அறிவு, நம்ம 6 அறிவு உள்ளவங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனால் 2 அறிவு அதனோடு நாவே தொடு உணர்ச்சி, அதோடு கூட நாக்காலே சுவை உணர்ச்சி. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாட்டு கிடையாது. 2 அறிவதுவே அதோடு கூட நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. முதல்ல அதனோடு ஒருமையில சேர்த்து சொல்றாரு. 2 அவற்றோடு, அவைகளோடு மூக்கே. ஸ்மெல் சென்ஸ் இருந்ததுன்னா, முதலாவது தொடு உணர்ச்சி, 2வது நாக்குல அத சுவை உணர்ச்சி, 3வது அதாவது வாசனைகளை நுகரக்கூடிய தன்மை. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. மூக்கு இருக்கும் என்றால் அது 3 அறிவு உள்ள ஜீவன். 4 அறிவே அவற்றோடு கண்ணே. அதாவது முதலாவது தொடு உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, இன்னும் ஸ்மெல், அதாவது வாசனைகளை உணரக்கூடிய தன்மை, பார்க்கும் தன்மை இருப்பது 4 அறிவுள்ளது. 5 அறிவதுவே அவரோடு செவியே, கேட்கக்கூடிய திறமை இருந்தது என்றால் அதற்கு 5 அறிவு இருக்க வேண்டும் என்று அங்க கிளாசிபிகேஷன் பண்றது பாருங்க. 6 அறிவது அவற்றோடு மனமே. ஒரு மனிதனுக்கு மனமும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உணர்வும் இருக்கும் என்றால் அவன் 6 அறிவுள்ள ஒரு மனிதனாக. 6 அறிவதுவே அவற்றோடு மனமே, நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதெல்லாம் தெரிஞ்சவங்க இதை வகைப்படுத்தி எழுதி இருக்கிறார்கள் என்று கடைசி வரி முடியும். இதுல வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சில எக்ஸாம்பிளும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த எக்ஸாம்பிள் 1 அறிவது அறிவே உற்று அறிவே, 2 அறிவது அதுவே அதனோடு நாவே, 3 அறிவது அறிவே அது அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே. இது ஆதாமுக்கு எவ்வளவு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஆடுகிறான் என்றால், இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஆளுகை செய்கிறான் என்றால், மீன், கொடி, மரம், இன்னும் இவற்றை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் ஆளுகை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுகை திறன் உள்ளவனாக இருக்கிறான் என்றால், இந்த ஒவ்வொரு உயிரினங்களையும் பயாலஜி, சுவாலஜி, தன்மை, அதனுடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். ஆதாம் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்க வேண்டும். இன்னொரு வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்களேன். தேவனாகிய கர்த்தர் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வாசிக்கிறோம். மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுகிறது. அடுத்து 19வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இது வந்து நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆதாமை ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு, அப்பா நீ பேர் வைப்பா அப்படிமா. நம்ம ஊர்கள்ல வந்து அதாவது சில சமயங்கள்ல பேர் வைக்கிறது உண்டு. அதாவது சில பிள்ளைகளுக்கு வந்து இவர் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இவர் தான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணதான் அவரை பார்க்கறதுக்கு இது தருணமே கிடைச்சிருக்கா. ஒரு தலைவர் வைக்கணும் அல்லது ஒரு பெரிய மனிதர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணிட்டு அவரை பார்க்கறதுக்கு நேரமே கிடைச்சிருக்காது. அந்த பிள்ளைக்கு வந்து 6 மாசம் ஆயிரும், 1 வயசு ஆயிரும், அதெல்லாம் முடியெல்லாம் வளர்ந்து அவன் எப்படியோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருப்பான். அப்படி நிலைமையில அவர்கிட்ட கொண்டு போய் பேர் வைப்பாங்க. அப்போ அவர் தூக்கி பார்த்துட்டு என்ன பிள்ளைப்பா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அவர் கேட்டுட்டு, அதாவது பேர் ஒருவர் வைக்க வேண்டும் என்பதற்காக சில பிள்ளைகளை மாத கணக்கில் காத்திருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நிறைய தெரியும். அதாவது அவர் வைக்கணும், அவர் தூக்கி அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இங்க நாம என்ன பார்க்கிறோம் என்றால்,
ஆதாமை ஒரு மிகப்பெரியவனாக மதித்து, நீதான் பேர் வைக்கணும், நீதான் இவைகளுக்கு என்னென்ன பேர் வைத்தானோ அந்த பெயர்களை அவர் ஓவர் ரைட் பண்ணானா, இல்லப்பா நீ இந்த பேர் வச்சிருக்க, இந்த பேர் வேண்டாம், வேற பேர் வை, நீ இது வச்சிருக்க, இதை மாத்து, அதை மாத்து அப்படின்னு எதையாவது ஆண்டவர் மாற்றினாரே என்றால் அவன் வைத்த பெயர் ஒன்றும் மாற்றப்படவில்லை. அதாவது ஒரு மனிதனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுகிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மிக அதிகமாக மதிக்கப்படுகிறது. அதிகமாக மதிக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறானோ அதுவே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கொஞ்சமும் மாறுதலோ, கொஞ்சமும் அதாவது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிறதோ கொஞ்சமும் மாறுதல் கிடையாது. முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவ சாயலாக படைக்கப்பட்டான். மிக மிக பெரிய ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று அவனுக்கு மிகப்பெரிய அதிகாரமானது கொடுக்கப்பட்டது. எல்லாம் உன் கீழ் வருகிறது, உன்னுடைய டொமினியனுக்கு கீழே எல்லாமே இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பண்படுத்து, அதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு கொடுக்கறது நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதாம் வாழ்ந்த காலங்களிலே அவன் எவ்வளவு திடகார்த்தமாக இருந்தான், எவ்வளவு பெரியவனாக வாழ்ந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனா வாசிங்களேன், பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கள். பிரசங்கியின் புத்தகம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினான். ஆண்டவர் உண்டாக்குவது மிக மிக செம்மையானவனாக, ஆண்டவர் படைக்கும் பொழுது மிக மிக செம்மையானவனாகவும் மிக மிக தெளிவானவனாகவும் மிக மிக பெரிய அறிவாளியாகவும் உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் படைக்கும் பொழுது மிகவும் செம்மையாக படைத்திருக்கிறார். விசேஷமாக அதிலே ஆதாமை படைக்கும் பொழுது மிகப்பெரிய அறிவாளியாகவும் மிகப்பெரிய புத்திமானாகவும் மிகப்பெரிய அதாவது ஞானியாகவும் அவனை படைக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு கணக்கு வரலைங்கிறோம், பிசிக்ஸ் வரலைங்கிறோம், அக்கௌண்டன்சிக்கு எனக்கும் முடியல, நான் இந்த நர்சிங் கோர்ஸ் 10 வருஷமா எழுதுறேன், என்னால எழுத முடியல, 3 தடவை எழுதிட்டேன், 4 தடவை எழுதிட்டேன், என்னால அதாவது முடியல அப்படிங்கிறது நமக்குள்ளாக மிகப்பெரிய பாரமாகவும் மிகப்பெரிய அழுத்தமாகவும் இருந்துக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா மிக பதற்றத்தோடு கூட போறோம். ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னாலும் சரி, அல்லது ஒரு புதிய வேலைக்கு போகணும்னாலும் சரி, யாராவது கூட பெரிய ஒரு தலைவரை சந்திக்கணும்னா, ஒரு ஆபீசரை சந்திக்கணும்னா மிக அதாவது வருத்தத்தோடும் பாரத்தோடும் சில சமயங்களில் சஞ்சலத்தோடும் போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சஞ்சலம், இந்த பாரம், இந்த தயக்கம், இந்த குறைபாடுகள் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பானே என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறான். ஆதாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாக இருந்தான். ஆனா அவன் எவ்வளவு நாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தானோ நமக்கு தெரியாது. அவன் எந்த வயதிலே காயினை பெற்றானோ அதுவும் தெரியாது. அவன் எந்த வயதிலே ஆபேலை பெற்றானோ அதுவும் தெரியாது. 130 வயது இருக்கும் பொழுது சேத்தை பெற்றது வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல இருக்கும் போதே ஒரு பிள்ளையை பெற்றிருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு பிள்ளை பெற்ற, அதான் சில சமயங்கள் அந்த ஊருக்கு போனியே, அந்த ஊர்ல வேலை செஞ்சு அந்த ஊர்ல இருக்கும்போதே என்ன பெற்றிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே அப்பா அப்படின்னு பிள்ளைகள் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு ஏதேன் தோட்டத்திலே அவன் பாவத்திற்கு முன்னதாக ஒரு குழந்தையை பெற்றானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. எனக்கு பிரியமான அந்த பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்துல பின்பகுதியை வாசியுங்க. அவர்களோ உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அதான் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்ட பொழுது ஆதாம்
தனக்கென்று உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்ட பொழுது, தனக்கென்று தன் வாழ்வை சீர்கெடுத்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய நிலைமை மிக மோசமாகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவ சாயலாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுப்பதற்கு மிக மிக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் பெரியவர்களாக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அவர் உயர்ந்தவர்களாக்க வேண்டும் என்றும் தேவன் அதிகமாக விரும்புகிறார். தானியேலின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம், அதாவது ஆண்டவர் நம்ம சாதாரண இடத்தை கொடுக்கணும்னு அவர் விரும்புறது இல்லை. தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இது என்ன சாதாரண ஒரு ஆசீர்வாதமா, இல்ல இது சாதாரண ஒரு வசனமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், தான் நீதியாக இருந்து தான் தேவனுடைய வசனத்தை காத்துக்கொண்டு அநேகரை தேவனுடைய நீதிக்குள்ளாகவும் அவருடைய மிகப்பெரிய ஒளிக்குள்ளாகவும் வரவழைப்பவர்கள் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல என்றைக்கும் இருக்கிறார்கள். நட்சத்திரனுடைய வயசு எவ்வளவு, இப்ப சூரியனுடைய வயசு எவ்வளவுன்னு கேட்டோம்னா 5 பில்லியன் வருஷம் ஆச்சு. அப்படி பில்லியன் வருஷம் இருக்கலாம். சூரியன் மற்ற நட்சத்திரங்களின் வயது, ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களின் வயது என்னன்னு பார்த்தோம்னா அளவிடப்பட முடியாதது. ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, மற்றவர்களை தேவனுக்குள்ளாக அவன் உட்படுத்தும் பொழுது, தேவனுடைய வெளிச்சத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய மிகப்பெரிய பிரஸ்தாபத்தையும் ஒருவனுக்கு அவன் விளக்கி சொல்லும் பொழுது அவனுடைய நிலைமை மிக மிக உயர்ந்த நிலைமையாக இருக்கிறது. அவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நட்சத்திரங்களை போல, ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். சாதாரணமா உறங்குறது கிடையாது, தூங்குறது கிடையாது, பிரகாசிப்பார்கள். அதாவது எப்பயுமே ஒளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருப்பார்கள். ஆதாம் மிக அருமையாக படைக்கப்பட்டார். ஆதாமுக்கு மிக மிக பெரிய பொறுப்பானது கொடுக்கப்பட்டது. ஆதாம் மேல் தேவன் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஆதாம் மேல் ஆண்டவர் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உள்ளவனாக இருந்தார். அதாவது ஆதாம் விழுந்து போனதும் அங்க தோட்டத்துக்கு ஆண்டவர் ஓடும் பொழுது ஆதாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்கு. அவர் வரும் பொழுது அவருடைய காலடி சத்தத்தை கேட்டு, தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது பிள்ளைகள் அப்பாவுடைய காலடி சத்தத்தை கேட்டு அப்பா வந்தாச்சுன்னு குதிக்கும். இவ்வளவு நாளும் ஆண்டவர் வருகிறார் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்த ஆதாம், அப்பாவுடைய ஸ்கூட்டர் சத்தம் கேட்டா போதும், அப்பா வரக்கூடிய அந்த செருப்பு சரக்குன்னு நடந்து வரக்கூடிய அந்த செருப்பு கேட்டாலே போதும் அப்பா வந்துட்டாருன்னு எப்படி வாசலுக்கு போகக்கூடிய பிள்ளையை போல இருந்தானோ, அந்த மகன் தேவன் நடந்து வருகிறார் என்று அந்த தேவனுடைய காலடி சத்தத்தை கேட்ட பொழுது நான் வெறுமையானவனாக மாறினேன். நான் தேவனை சந்திப்பதற்கும் தேவனை தரிசிப்பதற்கும் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். நான் முழுவதுமாக வெறுமையானவனாக இருக்கிறேன் என்று தன்னைத்தானே ஒழித்துக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் மிக மிக வல்லமையான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தையும் புத்தியையும் எப்படி நாம் வீணடித்து கொண்டு தேவனுடைய முகத்திற்கும், அதாவது மலைகளே குன்றுகளே ஆட்டுக்குட்டியானுடைய முகத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று நாம் மலைக்கு பின்னாலையும் முதுகு பின்னாலையும் போய் ஒழியக்கூடிய ஒரு மனிதனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட நடக்கும் பொழுது இதுல என்ன பெரிய சந்தோஷமான செய்தின்னா, ஆதாமுக்கு 7வது தலைமுறை ஏனோக்கு ஆதாம் மரிக்கிறதுக்கு முன்னதாகவே
தேவனோடு கூட எழும்பி தேவன் கிட்டத்தட்ட ஆதாம் மரிக்கிறதுக்கு 50, 55, 60 வருஷத்துக்கு முன்னாலே அவன் பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு 7வது தலைமுறை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆதாமுக்கு எத்தனையாவது தலைமுறையாக நாம் இருக்கிறோமோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் நிச்சயமாக தேவனாலே அரவணைக்கப்பட்டவர்களாகவும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமன் பெரிய ஞானின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாலமனிலும் பெரியவர் இங்க இருக்கிறாரு, இவரை கண்டுக்கிற மாட்டேன்றீங்களே, சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் கூறுவது. ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம், ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் புத்திமதிகள், ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை மிகப்பெரியது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நீங்களும் ஒவ்வொரு ஆதாம், ஹவு கிரேட் வாஸ் ஆடம்ஸ் விஸ்டம் நம்ம கேட்கிறோம், ஹவு கிரேட் வில் பி யுவர் விஸ்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருடைய விஸ்டமும் மிகப்பெரியதாக இருக்கும். அதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு நாம் பணிந்து செல்கிறோமா? அதாவது ஒரு இடத்துல சொல்றாரு, ஞானிகளுக்கும் மிகப்பெரிய கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளுக்கும் குழந்தைகளுக்கும் வெளிப்படுத்துகிறீரே என்று பிதாவை நோக்கி தோத்திரம் சொல்வதை பார்க்கிறோம். அதாவது ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஞானத்தையும் மிகப்பெரிய அறிவையும் வெளிப்படுத்துவதை, சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்த்து பிதாவுக்கு அங்கு மிகப்பெரிய தோத்திரத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் பேதைகளாகவும் சிறு குழந்தைகளாகவும் நாம் ஒன்றுமில்லாதவர்களாகவும் இருந்தாலும் தேவனுக்குள்ளாக இருப்போம் என்றால் நாம் மிகப்பெரிய காரியங்களை அடைய முடியும். இது என்னன்னா, அதாம் என்னைக்கு தேவனுடைய முகத்திற்கு தன்னை மறைக்கும்படி நிலைக்கு தள்ளப்பட்டானோ, அவனுக்கு எதிராக அவனோடு கூட நடந்த ஒரு செல் பிராணி கூட அவனுக்கு என்ன, ஓர் அறிவுள்ள பிராணிகள், மரம் முள், அதாவது மரம் செடி கொடி எல்லாம் அவனுக்கு எதிராக முளைத்ததுன்னு பார்க்கும். முள்ளும் குறுக்கும் முளைக்கும். என்ன எப்படி பண்ணல, நாம தான் பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி, மரம் செடி கொடி பூ இதெல்லாம் ஓரறிவு உள்ள உயிர் ஜந்து அப்படின்னு பார்க்கும். அது கூட அவனுக்கு எதிராக முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. அவன் வெறுமனே மண்ணுக்கு திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனோடு கூட நடப்போம். தேவனோடு கூட நடக்கும் பொழுது நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களும் நாம் பெறக்கூடிய வல்லமையான காரியங்களும் மிகப்பெரியது. இன்னொரு நாள் அதிகமாக பார்ப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தோத்திரம்.